நிகழ்தகவு. அக்காவை அடித்து கொடுமைப்படுத்திய மாமா, கெஞ்சி மன்றாடி பார்த்தும் மனமிறங்காத மாமாவின் தலையில் கல்லை தூக்கி போட்டு கொலை செய்த தம்பி. குற்றவாளியின் பெயரை மட்டும் வைத்து துப்பு துலக்குவதில் சிக்கல். 17 வயதில் தப்பி ஓடிய தம்பியை 33 ஆண்டுகள் கழித்து கைது செய்த போலீசார். இத்தனை ஆண்டுகள் போலீசார் கண்ணில் மண்ணை தூவிய தம்பியை போலீசார் கைது செய்தது எப்படி? பின்னணி என்ன? ஆயிரத்தி 1991 நடந்த ஒரு கொலை வழக்கில் உள்ள குற்றவாளியை இப்ப வரைக்கும் பிடிக்க முடியலையா? இத்தனை வருஷமா நமக்கே தண்ணி காட்டிட்டு இருக்கான். அவனை பிடிச்சே ஆகணும், கேஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு காவல்துறை உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து உத்தரவு பறந்து வந்திருக்கு. சம்பவம் நடந்து 33 வருஷம் ஆகுது. குற்றவாளியோட பேர் பாலாஜி. ஆனா அவன் எப்படி இருப்பான்னு ஆள் அடையாளம் கூட தெரியாது. வெறும் பெயரை மட்டும் வச்சு எப்படி குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது? எந்த எவிடன்ஸுமே இல்லையே, என்ன பண்றது? விழிப்பிதுங்கி இருக்காங்க போலீஸ். ஆனா உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த அழுத்தமான உத்தரவால 1 மாசமா இரவு பகலா தேடி குற்றவாளியை பிடிச்சிருக்காங்க காவல்துறையினர். சென்னை ஆவடியில உள்ள HVFல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு ரஞ்சித் சிங். 52 வயசான இவரு தன்னோட முதல் மனைவி இறந்து போனதுனால 2வதா மதுமதிங்கிற 27 வயசு பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. தன்னை விட 25 வயசு மூத்தவராக இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறாரு. நம்மளை சந்தோஷமா வச்சு காப்பாத்துவாரு, நிம்மதியா இருக்கலான்னு வயசு வித்தியாசம் பார்க்காம மதுமதியும் கழுத்தை நீட்டியிருக்காங்க. ஆனா நாம ஒரு கணக்கு போட்டா விதி ஒரு கணக்கு போடுங்கிற மாதிரி ரஞ்சித் சிங் மதுமதியை சந்தோஷமா வச்சுக்கல. தினமும் மது குடிச்சிட்டு வந்து மனைவியோட தலைமுடியை இழுத்து போட்டு அடிச்சிருக்காரு. அதனால தினமும் கண்ணீரோடையே காலத்தை கழிச்சிருக்காங்க மதுமதி. அக்கா படுற வேதனைய கூட இருந்து பார்த்த மதுமதியோட 17 வயசு தம்பி பாலாஜி மாமா அக்காவை அடிக்காதீங்கன்னு கெஞ்சிருக்கான். அப்ப பாலாஜியும் சேர்த்து அடிச்சிருக்காரு ரஞ்சித் சிங். அக்காவுக்காக மாமா கிட்ட கெஞ்சி கெஞ்சி பார்த்து பொறுமை இழந்த பாலாஜி ஒரு நாள் பெரிய கல்லை தூக்கி போட்டு ரஞ்சித் சிங்கை கொலை பண்ணிட்டான். தலை செதஞ்சு உயிரிழந்து கிடக்கிற கணவனை பாக்குறதா இல்லனா தனக்காக கொலையாளியா மாறின தம்பிய பாக்குறதான்னு தெரியாம முழிச்ச மதுமதி ட்ரெயின் ஏறி வெளிமாநிலத்துக்கு போய் எப்படியாவது பொழைச்சுக்கோ, ஊர் பக்கமே வராதுன்னு கொஞ்சம் பணத்தை தம்பிக்கு கொடுத்து அனுப்பி வச்சுட்டாங்க. இதுக்கிடையில ரஞ்சித் சிங்கை தேடி அவங்க வீட்டுக்கு வந்த பக்கத்து வீட்டு நபர் போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காரு. அடுத்து மதுமதியை கைது பண்ணி சிறையில் அடைச்ச போலீசார் பாலாஜியை தேடி இருக்காங்க. எவ்வளவோ விசாரிச்சும் தம்பி இருக்கிற இடம் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க மதுமதி. அதே மாதிரி பாலாஜியோட போட்டோவும் கிடைக்கல. அதனால ஆள் அடையாளத்தையும் கண்டுபிடிக்க முடியல. மும்பை, டெல்லி, கொல்கத்தான்னு வெளிமாநிலங்களை ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்திருக்கான் பாலாஜி. 1996 பாலாஜியை பிடிக்க பிணையில வெளிவராத ஆணையை பிறப்பிச்சு அம்பத்தூர் நீதிபதி உத்தரவிட்டாரு. அப்போ ஸ்பெஷல் டீம் அவரை தீவிரமா தேடினாங்க. அப்படியும் கண்டுபிடிக்க முடியல. இதுக்கிடையில பழைய வழக்குகளை தூசி தட்டின ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் பாலாஜியை பிடிச்சு கேஸை முடிங்கன்னு ஆர்டர் போட்டிருக்காரு. அதுக்கு பிறகு மறுபடியும் தேடுதல் வேட்டையில இறங்கியிருக்காங்க ஸ்பெஷல் டீம். பாலாஜிக்கு சொந்த ஊர் திருச்சி. அங்கிருந்து வந்து அக்கா மதுமதி வீட்டுல இருந்ததாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்து அங்க போய் விசாரிச்சா பாலாஜி இப்ப இங்க இல்லைங்க, அவரோட மனைவி ஊரான விருதுநகர்ல போய் செட்டில் ஆகிட்டாருன்னு சிலர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விருதுநகர் போயிருக்காங்க போலீசார். அங்க போனா பாலாஜிங்கிற பேர்ல 4-5 பேர் இருந்திருக்காங்க. அவங்களோட வயசு, பூர்வீகம் இதெல்லாம் விசாரிச்சப்ப கொலைக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஆனா ஒரே ஒரு பாலாஜிக்கு மட்டும் விருதுநகர் சொந்த ஊர் இல்ல, திருச்சிங்கிறது தெரிய வந்துச்சு. மனைவி ஊரான விருதுநகர்ல வீடு கட்டி சில மாசமா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாருங்கிறதும் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாலாஜி கிட்ட போலீசார் விசாரிச்சப்பதான், சார் எந்த மதுமதி, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த சமயத்துல பாலாஜியோட மனைவி, உங்க அக்கா பேர் கூட மதுமதி தானே, ஏன் அவங்கள பத்தி விசாரிக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அவரு, சும்மா உளராத, எங்க அக்கா பேரு மதுமதி இல்ல, அது சும்மா வீட்டுல செல்லமா கூப்பிடுற பேருன்னு மழுப்பியிருக்காரு. அப்பவே போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் கொலை குற்றவாளி பாலாஜிங்கிறது. அடுத்து தங்களோட பாணியில விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் மொத்த உண்மையையும் ஒத்துக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. நான் தான் சார் ரஞ்சித் சிங்கை கொன்னேன், அதுக்கு பிறகு மும்பைக்கு போயிட்டேன், வருஷம் ஓடி போச்சு, இனி போலீஸ் நம்மள தேட வாய்ப்பில்லைங்கிறதுனால ஊருக்கு வந்து விருதுநகர்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காரு. 33 வருஷத்துக்கு அப்புறம் சிக்குவேன்னு நான் நினைக்கலன்னு சொன்ன பாலாஜி இப்போ சிறையில கம்பி எண்ணிட்டு இருக்காரு. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் உதாரணம்.
நிகழ்தகவு.